The next one, different systems of measurement of angle. அதாவது இந்த ஆங்கிள்னா கோணம், அதை மெஷர் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். There are 3 different systems for measuring angles. 3 types இருக்குது. First one, sexagesimal system. The sexagesimal system is the most prevalent system of measurement where a right angle is divided into 90 equal parts called degree. தெரியும் நினைக்கிறேன். ஒரு ப்ரொடெக்டர் எடுத்தீங்கன்னா கூட தெரியும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 0லேருந்து 180 வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள்ன்றது 0 to 90 டிகிரி வரைக்கும் போகிற பின்னாடி. ஸோ 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்குள்ள கோணங்களை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 90 ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஈக்குவல் பார்ட்ஸுக்கும் பேர் என்ன அப்படின்னா டிகிரி அப்படின்றத அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, ஈச் டிகிரி இஸ் டிவைடட் இன்டு 60 ஈக்குவல் பார்ட்ஸ் கால்டு மினிட்ஸ். ஸோ ஒவ்வொரு டிகிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா 60 ஈக்குவல் பார்ட்டாக என்ன செய்கிறோம், வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு ஈச் மினிட் இன்டு 60 ஈக்குவல் பார்ட்ஸ் கால்டு செகண்ட்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு மினிட்ஸும் என்ன பண்ணுறோம், 60 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா செகண்ட்ஸ். ஓகே, இந்த சிம்பிள்ஸ் 1 டிகிரி, 1 மினிட்ஸ், 1 செகண்ட்ஸ் ஆர் யூஸ் டு டொனேட் a degree, a minute and a second respectively. Then second type என்ன அப்படின்னா centesimal system. In the centesimal system, the right angle is divided into 100 equal parts. Previously 90 equal parts, இப்போ என்ன செய்யறாங்கன்னா 100 equal parts called grades. Each grade is subdivided into 100 minutes and each minute is subdivided into 100 seconds. The symbol 1 power g is used to denote grade. இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. The next one பார்த்தீங்கன்னா circular systemனா என்ன. In the circular system, the radian measure of an angle is introduced using arc length in a circle of radius r. Circular system used in all branches of mathematics and in other applications in science. புரியுதுங்களா? இந்த சர்க்குலர் சிஸ்டத்தில் நம்ம ரேடியன் மெஷர்னு ஒன்று படிக்க போகிறோம். அதான் +1லையும் +2லையும் பயன்படுத்துகிறோம். ஓகே, the symbol 1 power c is denote 1 radian measure. இதை பற்றி நம்ம தெளிவாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம் மெஷர் பண்ணுறது, ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுல. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் டிகிரி மெஷர்னா என்னென்னு பார்ப்போம். த டிகிரி இஸ் ஏ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ் அண்ட் இஸ் ரெப்ரசன்ட் பை த சிம்பிள் டிகிரி. புரிதல், அந்த ஒரு நம்பர் போட்டு பவர் என்ன பண்ணோம்னா ஒரு 0 போடுவாங்க, 0. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிகிரின்னு சொல்லுவோம். இன் டிகிரிஸ் we split up one complete rotation into 360 equal parts. ஸோ பாருங்க, இதுதான் வந்து ஒரு 360 கம்ப்ளீட்னாது ரொட்டேஷன். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ப்ரோ சர்க்கிள்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுதான். இதில் 360 ஈக்குவல் பார்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இன் டிகிரிஸ் we split up one complete rotation into 360 equal parts and each part is 1 degree denoted by 1 degree. Thus 1 degree is 1 by 360 of 1 complete rotation. So 1 degree into என்ன, 360 equal partல ஒரு பகுதி. To measure a fraction of angle and also for accuracy of measurement of angles, minutes and seconds are introduced. So இப்போ நமக்கு வந்து அக்யூரேட் ஆங்கிள் தேவைன்னா என்ன தேவைன்னா, நமக்கு மினிட்ஸ் வேணும், செகண்ட்ஸ் வேணும். ஓகே, ஸோ 1 minute 1 power dash போட்டிருப்பாங்க, corresponds to 1 by 60 of degree. And in turn a second 1 double dash corresponds to 1 by 60 of minute or 1 by 3600 of degree. ஸோ இது எல்லாமே என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிகிரி மெஷர்னா என்ன, ஸோ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் தான் 360 டிகிரி. புரியுதுங்களா? இதுதான் விஷயமே, வேறு எதுவுமே இல்லை. இந்த பேசிக்லாம் நம்ம ஒழுங்காக படித்தோம்னா அடுத்ததுலாம் என்ன இருக்குன்னா ஒன்று ஈஸியாக இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. The next one, pair of angles. Two angles that have the same measure are called concurrent angles. Two angles இருக்கு, அது ரெண்டுமே சேம் மெஷராக இருக்குது. ஸோ அப்போ அந்த 2 ஆங்கிள்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா concurrent angles பேர். நெக்ஸ்ட், 2 angles that have their measure adding 90 degree are called complementary angles. 2 ஆங்கிள் ஆட் பண்ணுறோம், அப்போ நமக்கு சம் என்ன கிடைக்குதுன்னா 90 டிகிரி கிடைக்குது. ஸோ அப்போ அந்த 2 ஆங்கிளுக்கு என்ன பேர் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்.
Similarly, two angles that have their measure adding to 180 degree are called supplementary angles. Next பார்த்தீங்கன்னா two angles between 0 degree and 360 degree are conjugate if their sum equals 360 degree. பாருங்க இது ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணுறோம், அப்போ 90 டிகிரி 180 டிகிரி கிடைக்குது. ஸோ அதுக்கு பேர் என்ன, அப்படி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா two angles between 0 degree and 360 degree are conjugate if their sum equals 360 degree அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எங்கே படிச்சிருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் படிச்சிருக்கீங்க. ஓகே, அதான் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரீகால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, நோட்டு. ஃபர்ஸ்ட் நோட், த கான்செப்ட் ஆஃப் டிகிரிஸ், minutes and seconds is analogous to the system of the time measurement where we think of a degree representing 1 hour. பாருங்க செகண்ட் ஒன் பாருங்க, அப்சர்வ் தட் 59.0854 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி டிகிரி மினிட்ஸ் செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஸோ இதை 59 டிகிரி ப்ளஸ் போட்டு, ஸோ பாயிண்ட்டுக்கு பிறகு வரதை என்ன பண்ணுறாங்க, தனியாக எழுதுறாங்க, 0.0854 டிகிரின்னு எழுதிருக்காங்க. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, இன்ட்டு போட்டு 60 minutes divided by 1 degree அப்படின்னு போட்டு இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, 5.124 minutes கிடைக்குது. புரியுதா? ஸோ இதில் இது நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 5 minutes கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீதி என்ன செய்கிறாங்கன்னா செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதை போட்டிருக்காங்க பாருங்க, 5 minutes plus 0.124 seconds மினிட்ஸ் தான். ஸோ இதை இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதி திரும்ப என்ன செய்கிறாங்க, செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ 7.44 seconds கிடைக்குது. புரியுதா? ஸோ டோட்டலி 59.0854 டிகிரி ஈக்குவல் 59 டிகிரி 5 minutes 7.44 secondsன்றது நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்சோ நோட்டீஸ் தட்னு எழுதிட்டு வேற ஒரு இதை எழுதியிருக்காங்க, 34 டிகிரி 51 minutes 35 seconds ஈக்குவல் 34.8597 டிகிரி. இது எப்படின்றத நீங்களே என்ன பண்ணுங்க, ஹோம்ஒர்க் செஞ்சு பாருங்க. அண்டு 90 டிகிரி மைனஸ் 36 டிகிரி 18 minutes 47 seconds, இது எதுக்கு ஈக்குவல், 53 டிகிரி 41 minutes 13 secondsக்கு ஈக்குவல். புரியுதா? இந்த 90 டிகிரிலேருந்து இதை மைனஸ் பண்ணாங்கன்னா நமக்கு இது வரும்ன்றாங்க. எப்படின்றத மட்டும் இங்கே பார்ப்போமே. 90 டிகிரி என்ன பண்ணியிருக்கேன், 90 டிகிரி எழுதியிருக்கேன், இங்கெல்லாம் 00 தான் போட்டிருக்கேன் பாருங்களேன். அதுக்கடுத்து 36 டிகிரி 18 minutes 47 seconds எழுதிட்டேன். ஸோ இந்த 90 டிகிரிலேருந்து ஒரு டிகிரி என்ன பண்ணுறேன், கடை வாங்குறேன். அப்போ இங்கே என்ன எடுத்து மினிட்ஸாக இருக்கும், அப்போ 16 போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு நிமிஷத்தை என்ன பண்ணுறேன், கடை வாங்குறேன். அப்போ இங்கே 60 seconds வந்துருக்கும். இப்போ மீதி எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். 60 secondsலேருந்து 47 seconds போனாக்கா 13 seconds ஆகிடும். இங்கே தான் ஒரு மினிட்ஸ் கொடுத்துட்டுமே, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 59 minutes இருக்கும். ஸோ 59 minutesலேருந்து 18 minutes சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 41 minutes கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கிருந்து ஒரு டிகிரி கொடுத்துட்டோம். அப்போ 90 டிகிரியில் ஒரு டிகிரி போனாக்க மீதி என்ன இருக்கும், 89 டிகிரி இருக்கும். ஸோ 89 டிகிரிலேருந்து 36 டிகிரி மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 53 டிகிரி கிடைக்கும். ஸோ இதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், ஆங்கிள்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் பொசிஷன். பாருங்க, இது ஒரு பிளேன் மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், கிராஃப் தான் போட்டிருக்கோம். இது எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. இதெல்லாம் 90யோட மல்டிபிள்ஸ். 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரி. அகைன் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஓகே, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஒரு சர்க்கிள் வந்து 360 டிகிரி ஈக்குவல் பர்சன் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க. ஸோ 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கிறது குவாட்ரண்ட் 1, 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் இருக்கிறது குவாட்ரண்ட் 2, 180 டிகிரிலேருந்து 270 டிகிரி வரைக்கும் இருக்கிறது குவாட்ரண்ட் 3, 270 டிகிரிலேருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கிறது குவாட்ரண்ட் 4. பாருங்கள், 0வும் உண்டு, அதே நேரத்தில் இங்கே 360 டிகிரி என்ன ஆகும், இங்கே வந்து இன்வால்வ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இங்கே எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே புதுசாலாம் எழுதலை. பாருங்கள், இங்கே 0 less than θ less than 90, 90 டிகிரி less than θ less than 180 டிகிரி, 180 டிகிரி less than θ less than 270 டிகிரி, 270 டிகிரி less than θ less than 360 டிகிரி. இது இந்த படத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணி. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இங்கே சில டெஃபினேஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் விஷயம். an angle is said to be in standard position if its vertex is at the origin. vertex எங்கே இருக்கணும், ஆரிஜினில் இருக்கிறோம். and its initial side is along the positive x-axis. positive x-axis இருந்ததுன்னா அது பேர் என்னது, standard position. angles in standard position having their terminal sides along the x-axis or y-axis are called quadrantal angle. பாருங்களேன், இதெல்லாம் எப்படின்னா இந்த 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரிலாம் பேருனாக்கா குவாட்ரண்டல் ஆங்கிள்ஸ்னு பேர். நோட்டு, இந்த டிகிரி மெஷர்மெண்ட் ஆஃப் எ குவாட்ரண்டல் ஆங்கிள் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 90 டிகிரி. பாருங்கள், குவாட்ரண்டல் ஆங்கிள்லாம் என்னென்ன, 90யோட மல்டிபிள், 90 டிகிரியோட மல்டிபிள். 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரி 360 டிகிரி, இதெல்லாம் யாருடைய மல்டிபிள்,
90 டிகிரியோட மல்டிபிள்ஸ். ஸோ இதுதான் ஆங்கிள்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் பொசிஷன்.